அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஆத்மாவின் ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஐயப்பனின் மகிமையினை அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஆத்மாவின் ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள். பிறப்பெடுத்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். அமர்ந்திருக்கும் அதிசயத்தை தெரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். பிறப்பெடுத்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். அமர்ந்திருக்கும் அதிசயத்தை தெரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. ததரினனா 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 தானனனா ததரினனா 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 தானனனா. விரதமெனும் வேலியிட்டு வாழ்வை காப்பவனே, தூய்மை எனும் பாதையிட்டு உயிரை வளர்ப்பவனே. விரதமெனும் வேலியிட்டு வாழ்வை காப்பவனே, தூய்மை எனும் பாதையிட்டு உயிரை வளர்ப்பவனே. சரணடைந்த யாவரையும் சமமாக்குபவனே, உள்ளொளியை உயிர்ப்பிக்க வழிகாட்டுபவனே. சரணடைந்த யாவரையும் சமமாக்குபவனே, உள்ளொளியை உயிர்ப்பிக்க வழிகாட்டுபவனே. ஐயப்பா சரணம் ஐயப்பா, 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 ஐயப்பா சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா, கன்னிமூல கணபதி பகவானே சரணம் ஐயப்பா, ஹரிஹர சுதனே சரணம் ஐயப்பா, ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. தத்துவமசி, அதாவது கன்னிமூல கணபதியாகவும் ஹரிஹர சுதனாகவும் கற்பூர பிரியனாகவும் சந்தன பிரியனாகவும் விளங்கும் அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய அருமை பெருமைகளை ஆன்மீக ரகசியங்களாக எடுத்துரைக்க வந்திருக்கக்கூடிய சகோதரி உஷா அவர்கள் கேரள மாநிலத்தின் ஐயப்பன் பிறந்து வளர்ந்த பூமியான பத்தினாம்திட்டு மாவட்டத்தின் பிரம்மகுமாரிகள் சேவை நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறார்கள். சகோதரி அவர்கள் கடந்த 35 ஆண்டு காலமாக ராஜயோக கல்வியை பயின்றும் பயிற்றுவித்து வருகிறார்கள். பல்வேறு நிர்வாக துறையினருக்கான மன அழுத்தமற்ற வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை பயிற்சி மூலமாக செய்விப்பவர். கேரளாவின் ஆன்மீக சிறப்பு விரிவுரையாளர் என்ற டாக்டர் அம்பேத்கருக்கான சிறப்பு விருதினை அம்மாநில முதல்வர் மூலமாக பெற்ற பெருமைக்குரியவர். பிரம்மகுமாரிகள் ராஜயோக அறக்கட்டளை மூலமாக பாத யாத்திரை, சைக்கிள் யாத்திரை போன்றவைகளை தலைமையேற்று திறம்பட நடத்திட்ட சகோதரி அவர்கள் இன்றைய நமது ஐயப்பனின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஆன்மீக ரகசியங்களை விளக்கமளிக்க வந்துள்ளார். சகோதரி அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு நேயர்களின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஐயப்பனுடைய சிறப்புகள் மகிமைகளை பற்றி அவருடைய பிறந்த பூமியிலிருந்து வந்துள்ள தாங்கள் நேயர்களுக்கு ஆன்மீக விளக்கங்களாக ரகசியங்களாக சொல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கடைசியில பரமாத்மா சிவன் அவதாரம் எடுக்கிறார். ஆனால் சிவனுக்கு உடல் கிடையாது.
சிவன் வந்து பிரம்மாவினுடைய உடல்ல தான் அவதாரம் எடுக்கிறாரு. நம்ம சொல்றோம் இல்லையா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், பிரம்மா தான் படைக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த கலியுகத்தினுடைய இறுதியில இறைவனே அவதாரம் எடுக்கிறாரு. அதனால்தான் நம்ம ஐயப்பனுக்கு சொல்றோம் கலியுக வரதனே சரணம் ஐயப்பான்னு சொல்றோம். அப்படின்னா கலியுகத்துல தான் அவதாரம் எடுக்கிறார் ஐயப்பன். அதனால்தான் அந்த இளைஞர் பருவத்துல காட்டியிருக்காங்க கலியுகத்துல அவதாரம் எடுக்கிறார். கலியுக சாதாரண மக்களை கடவுளுக்கு சமமாக மாத்துறதுக்காக தான். அப்ப பிரம்மாவன உடல்ல வர. அதனால்தான் நம்ம வேறொரு படம் நீங்க பார்த்திருப்பீங்க பக்தியில, விஷ்ணுவினுடைய நாபியிலிருந்து பிரம்மா வராங்கல்ல, அதானே நம்ம படத்துல பாக்குறோம். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இந்த விஷ்ணு தான் பிரம்மா ஆகுறாரு, பிரம்மா தான் விஷ்ணு ஆகுறாங்க. இப்ப இந்த விஷ்ணு அப்படிங்கிறது சத்யுகத்துல வரக்கூடியவர், பிரம்மா அப்படிங்கிறது கலியுகத்துல வரக்கூடியவர். அப்ப பிரம்மா மூலமா தான் படைத்தல்னு சொல்றாங்க. அப்ப கடவுள் உண்மையிலே பிரம்மா மூலமா தான் படைக்கணும் அவருக்கு. அப்புறமே தான் விஷ்ணு மூலமாக தான் காத்தல் அப்படிங்கிற வேலை வருது. அப்ப ஒரு புது உலகத்தை படைக்கும் பொழுது, சத்யுகம் வரும் பொழுது கிருதயுகம்னு சொல்றாங்க. அப்பதான் அங்க விஷ்ணு அங்கதான். பட் இந்த கலியுகத்தினுடைய கடைசியில அந்த விஷ்ணுனுடைய ஆத்மா தான், அந்த ஆத்மா மூலமாக ஒவ்வொரு மனித ஆத்மாக்களையும் தனிக்கு சமமாக அந்த தூய்மை, எப்படி அந்த விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த தூய்மையான ஒரு பிறவியை கொடுக்கிறார் அவர். இதைத்தான் பக்தியில் என்ன சொல்றாங்கன்னா, அது பிரம்மானுடைய அந்த கமல முகத்தால பிறவி எடுத்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த தூய்மையான பிறவி, அதான் ஐயப்பனுடைய அந்த தூய்மையான பிறவியா காட்டுறாங்க. அதனாலதான் அங்க போறவங்க எல்லாருமே அவ்வளவு தூய்மையா போறாங்க. இப்ப அந்த கலியுகத்துல அவதாரம் எடுத்திருக்கிறது ஐயப்பன். இப்ப இதுதான் அந்த பிறப்பினுடைய ரகசியம். இதுதான், அதாவது இந்த கலியுகத்தினுடைய கடைசியில சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும், அதாவது அந்த விஷ்ணுனுடைய ஆத்மா பிரம்மாவுக்கும் பிறந்தவங்க தான் ஒவ்வொரு சாமிமார்களும். அதனாலதான் மாலை போட்டவங்களை எல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம், ஐயப்ப சுவாமி, சாமின்னு தான் கூப்பிடுவோம், பேரே கூப்பிட மாட்டோம் இல்லையா. அது மட்டும் இல்ல, அவங்கள கும்பிடுறோம் நம்ம, வாங்க சாமி, வாங்க சாமின்னு சொல்றோம் நம்ம. அது மட்டும் இல்ல, அவங்கள காலை தொட்டு நம்ம கும்பிடுறோம். ஏன்னா அவங்க வந்து சமம் ஆயிட்டாங்க. நீங்க ஆரம்பத்துல தத்துவமசின்னு சொன்னீங்க இல்லையா, அங்க ஐயப்ப மலைக்கு போகும்போது கூட தத்துவமசின்னு தான் எழுதியிருக்காங்க. அங்க ஈக்குவல் டு காட், அவங்க கடவுளுக்கு சமமா மாறிடுறாங்க. அப்போ ஐயப்பன் பிறந்ததனுடைய உத்தேசமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுரத்தன்மைகளை எடுக்கணும். மகிஷ அசுரன் அப்படின்னா உடல் வந்து மனுஷனுடையது, முகம் வந்து மிருகத்தினுடையது. மகிஷ அந்த ராசியில சொல்லுவாங்க இல்லையா, மகிஷ ராசி அப்படின்னு. அது குணம் மிருகத்தினுடையது, முகம். ஆனா உடல் மனுஷனுடையது. இன்னைக்கு மனுஷன் எல்லாமே மிருகத்தை குணம் விட மோசமா இருக்காங்க இல்லைங்களா. மிருகத்தை விட மோசமா இருக்காங்க இன்னைக்கு. அது ஒரு மிருக தன்னுடைய குழந்தைய தான் நடக்கிற வரைக்கும் எரை தேடி தானா சாப்பிட்ற வரைக்குமாவது வளர்த்துறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, எத்தனையோ பேர் குழந்தைய வந்து குப்பை தொட்டியில போட்டுட்டு போறாங்க, இல்ல அம்மா தொட்டிலுங்கிறாங்க, அங்க கொட்டுற எங்கேயோ போட்டுட்டு போடுறாங்க. இன்னைக்கு மனுஷனுடைய குணம் மிருகத்தை விட மோசமா இருக்கு. அப்ப அந்த மாதிரியான அரக்கர்கள், அது காட்டுக்குள்ள சபரிமலையில இல்ல, நாட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அந்த அரக்கர்களை எல்லாம் இல்லாத ஆக்கணும். அதுக்காக தான் கடவுளே அவதாரம் எடுத்து ஒவ்வொரு மனிதனையும் தனக்கு சமமாக ஐயப்பனா மாத்துறாங்க. அதனால சாமி சாமின்னு நம்ம சொல்றோம். இதுதான் அந்த பிறப்பினுடைய ரகசியமே. அதுதான் அந்த லட்சியத்துலதான் அவர் அங்க போய் உட்காந்து தவம் பண்றாரு. ஸோ அவரை பார்க்க போறவங்க நம்ம எல்லாருமே அந்த தவ கோலத்துல தானே போறோம் இல்லைங்களா. வீட்டுல இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம், கிரகஸ்தமா இருந்தாலும் கிரகஸ்தத்துல எப்படி இருக்கோம், நம்ம தவ வாழ்க்கை தான், ஆசிரமம் மாதிரியான வாழ்க்கையில தான் இருக்கோம் நம்ம. இப்ப நம்ம அங்க சமமா மாறிடுறோம், கடவுளுக்கு சமம். இதுதான் ஐயப்பனுடைய அவதார லட்சியமே. இதுதான் ஒவ்வொருவரையும் இறைவனிடம் கொண்டு போய் சேர்த்துறது. இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்களையும் இல்லறத்திலையும் அவங்க வந்து ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்து அந்த இல்லறத்துல ஒரு சுக, அந்த மாலை போட்டவங்களுடைய மனோநிலையை கேட்டா தெரியும் எவ்வளவு அவங்க ஒரு அமைதியா, எவ்வளவு அவங்க அந்த மனசு அவங்களுக்கு ரொம்ப லேசா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த தவ வாழ்க்கையில கடவுளுக்கு கிட்ட, கடவுளுக்கு சமமா வாழ்றாங்க. ஸோ ஒவ்வொருவரையும் ஈக்குவல் டு காட், தெய்வத்துக்கு சமமாக மாத்துறது தான் ஐயப்பனுடைய பிறப்பினுடைய லட்சியமே. அதுதான். இப்ப நம்மளும் அந்த மாதிரி சாமியா மாற முடியும். இல்லறத்தை துறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த ஒரு மண்டல காலம் பாருங்க,
அந்த ஒரு மண்டல காலம் நம்ம இல்லறத்துல இருக்கோம், நம்ம எல்லா வேலைகளையும் செய்யறோம். வேலைக்கு போகாம இல்லை இல்லையா? அந்த மாலை போட்டதுக்கு அப்புறம் யாரும் வேலைக்கு போகாம நான் தவம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை இல்லைங்களா? அவங்க வேலைகளெல்லாம் அவங்க செய்யறாங்க. இருந்தாலும் அவங்க எவ்வளோ ஒரு பக்தியோட, கோவம் வந்தா கூட அவங்க சாமி நான் கோவப்பட மாட்டேன், நான் மாலை போட்டிருக்கேன், எப்படி அவங்களை கண்ட்ரோல் பண்ற அந்த பவர் கிடைக்குது இல்லையா? அதை நினைக்கும் பொழுதே. ஸோ ஐயப்பனுடைய பிறப்பினுடைய உத்தேசமே இதுதான். ஒவ்வொரு மனிதனையும் கடவுளுக்கு சமமாக மாத்துறது, அந்த அரக்க குணத்தை எல்லாம் போக்குறது, ஒரு தூய்மையான பிறவியை கொடுக்கறது. இதுதாங்க ஐயப்பனுடைய பிறவியினுடைய உத்தேசமே. அதுதான். சிஸ்டர், நீங்க ஐயப்பனுடைய இந்த பிறந்த இதை இவ்வளோ அழகா விளக்கமா ஆன்மீக ரீதியில் எடுத்து சொன்னீங்க. ஐயப்பன் பிரம்மச்சரியாக இருந்தார். அந்த பிரம்மச்சரியத்தை நாம வாழ்க்கையில எவ்வளவு எளிமையாக சாதாரண பாமரன்னு கடைபிடித்தால் ஐயப்பனை போல ஐயப்ப சாமியாக ஆகலாம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. அந்த பிரம்மச்சரியம் எந்த வகையில வாழ்க்கைக்கு அவங்களுக்கு பயனுள்ளதா, நன்மை பயக்கக்கூடியதா இருக்குதுன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நேயர்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பிரம்மச்சரியம் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே பொருள் அடங்கி இருக்கு. அது பிரம்மம் அப்படின்னாலே சொல்லுவாங்க ஒரு அமைதியான ஒரு உலகம். பிரம்ம மகத்தத்துவம்னு சொல்றோம், நம்ம பிரம்மலோகம்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்புறம் அந்த பிரம்மான்னு சொல்றோம். அந்த ஒரு உலகமே ஒரு தூய்மையான ஒரு அமைதியான ஒரு வார்த்தை தான் நமக்கு சொல்றது. ஸோ பிரம்மச்சரியம் அப்படின்னாலே அந்த ஒரு பிரம்மத்தினுடைய அந்த அமைதியான ஒரு நிலை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கொண்டு போகணும். ஆச்சரணம் அப்படின்னாலே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணும். அதுதான். அதுக்கு நம்ம இந்த 2 மாசம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறோம் நம்ம, சரிதான். அந்த 2 மாசத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்கணும்? அந்த மனதளவுல கூட அந்த ஒரு அமைதியை நம்ம கடைபிடிக்கணும். அதுதான். அப்ப அதனால்தான் பாருங்களேன், இந்த பிராமணர்கள் அப்படின்னாலே தூய்மையானவங்க தான். அதான் சபரிமலையில கூட பூஜை பண்றாங்க. அந்த 1 வருஷம் அந்த மண்டல காலம் இருக்கு இல்லைங்களா, 1 வருஷ பூஜைக்காக தான் அவங்க செலக்ட் பண்றாங்க. அந்த மண்டல காலத்துல அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க. மேல் சாந்தி ஐயப்பா, அப்புறம் அந்த ஐயப்பனே கதின்ட்டு அவங்க இருப்பாங்க. அதாவது இல்லற வாழ்க்கையில அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க, அவங்க கிரகஸ்தத்திலே போக மாட்டாங்க, அங்கேயே இருக்காங்க. அந்த மனதளவுக்கு கூட அவங்க ஒரு ஐயப்பனை நினைச்சு அவ்வளவு ஒரு தூய்மையாக அந்த சாமிமார்களை தான் பாக்குறாங்க, ஐயப்பனை தான் பாக்குறாங்க. அந்த கோயிலு கூட பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், அந்த மூர்த்தி சின்னது தான். பாத்தீங்களா, மூர்த்தி இவ்வளவு சின்னதான், ஆனா கீர்த்தி ரொம்ப பெருசா இருக்கு. எதனாலன்னா அந்த பிரம்மச்சரியத்தினாலதான். இப்ப பிரம்மச்சரியத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சுவாமி விவேகானந்தர் கூட அந்த பிரம்மச்சரியத்தினால்தான் அவ்வளவு பவர். காந்திஜி கூட இந்த பிரம்மச்சரியத்தினுடைய பவரால தான் நமக்கு இந்தியாவுக்கு அந்த சுதந்திரமே, அந்த ஃப்ரீடமே வாங்கி கொடுத்தா அந்த பவர்னாலதான். அந்த பிரம்மச்சரியத்தினுடைய அந்த ஏஜ்ல தான் ஐயப்ப சாமி அந்த சபரிமலையில போய் உட்கார்ந்தாரு. அதனால்தான் அவருக்கு அவ்வளவு பவர். அங்க போறவங்களும் அதே மாதிரி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க பாருங்க. இப்ப இதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா நம்ம இன்னொரு இதுல சொல்லுவோம், அந்த பிரம்மச்சரியத்தினுடைய பவர் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தோணும். ஏன்னா ஐயப்பனுடைய அந்த மலைக்கு போறவங்களுக்கு முக்கியமா தேவை என்னன்னா அந்த பிரம்மச்சரியம் தான் ரொம்ப முக்கியம். அதனுடைய விளக்கங்கள் நம்ம இனி பார்ப்போம், நம்ம அதனுடைய விளக்கங்களை. சரிங்க சிஸ்டர். இந்த ஐயப்பனுடைய மகிமையில ஐயப்பனுடைய பிறப்பு பற்றி விளக்கங்களை மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் தெல்ல தெளிவாகவும் ஆன்மீக முறையில ஒவ்வொரு சாதாரண பாமரனும் மனிதனிலிருந்து எப்படி தேவதையாகுவது என்பதை அழகாக எடுத்துரைத்த உங்களுக்கு மிகுந்த நன்றியை நேயர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். என்ன நேயர்களே, இந்த ஐயப்பனுடைய மகிமையில் ஐயப்பனுடைய வரலாறை பற்றி மிக அழகாகவும் தெளிவாகவும் சகோதரி அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இதனுடைய ஆழமான உட்பொருளை, கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஐயப்பனின் மகிமையினை அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள், ஆத்மாவின் ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள்.